எனது அருமை காங்கிரஸ் பேரியக்க தோழர்களே, தொண்டர்களே, தேசிய தலைவர்களே, மாநில மாவட்ட நிர்வாகிகளே, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தோட நாங்கள் தான் வரலாறு, நாங்கள் தான் சரித்திரம் அப்படின்னு சொல்கிற ஆண்டு அனுபவித்த கட்சியிலேருந்து சம்பாரிச்சிட்டு இருந்து இதுக்கு முன்னாடி சம்பாரித்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு கோடான கோடி கும்பிடு போடுறேன். எதுவும் காரணம் சொல்லுங்கன்னு தெரியுமா? இன்றைக்கி 59 வருஷமாக, கடந்த 60 வருஷமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை தூக்கி நிறுத்தக்கூடிய தூண்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நாம் எம்பி ஆகிட்டோம், மினிஸ்டர் ஆகிட்டோம், நம்ம பெரிய பெரிய கௌரவ பதவிகளாக இருந்துட்டோம், உலகத் தலைவர்களோட நம்ம பேசிகிட்ருக்கிறோம், மாநில விட்டு மாநில நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் வெட்டு. அதெல்லாம் உங்களோட அங்கீகாரம் கிடையாது, உங்களுக்கு கிடைச்ச கௌரவமும் கிடையாது. இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட குக்கிராமங்களில் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் போடுற 70 வயசு 80 வயசு இளைஞர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க போட்ட பிச்சை தான் உங்களுக்கு எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸு, ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு அங்கீகாரம் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு உள்கட்சிக்குள்ளே ஜாதி தலைவர்கள், காங்கிரஸ்குள்ளேயே ஜாதி பார்க்குறீங்க. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? காங்கிரஸ்குள்ளே ஜாதி பார்க்குறீங்க, சட்டமன்ற தலைவர்களுக்குள்ளே ஜாதி பார்க்குறீங்க, எம்பிக்குள்ளே ஜாதி பார்க்குறீங்க. காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் கடந்த 20 வருஷமாக நாங்கள் போராடிட்டுருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் என்னோடய சொந்த கை காசு, என்னோடய சொந்த நேரம், என்னோடய மனைவி மக்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது, என்னோடய சமுதாயம் மட்டும் இல்லாமல் என்னோடய மக்கள்னு எல்லாத்துக்காகவும் செலவழிக்கிற அந்த நேரத்தை, அந்த பொன்னான நாட்களை நாங்கள் இழந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்காக ஓடிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் என்னடான்னா காங்கிரஸ் இயக்கத்துக்குள்ளே இருந்துட்டு நான் அந்த ஜாதி, ஏன் கட்சிக்காரனை போடு, ஏன் ஜாதிக்காரனை போடு, என்னோட சொந்தக்காரனை போடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை தமிழ்நாட்டில் அழிச்சிட்ருக்கீங்க. கேட்டால் நாங்கள் எம்பின்றீங்க, எம்எல்ஏன்றீங்க, மினிஸ்டர்ன்றீங்க, எனக்கு ராகுல் காந்தியை தெரியும்ன்றீங்க. இங்கே காங்கிரஸ் ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வளர்த்துட்ருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் தான் எல்லாமே சாதிச்சா நீங்கள் கௌரவமாக எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. நான் கேட்குறேன், காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? அனுபவிச்சிருக்கீங்க. நிறைய பேர் காங்கிரஸ்லேருந்து கட்சி, பதவி, சுகங்கள் சம்பாரிச்சிட்டு வேறு கட்சியில் போய் மாறி இருக்கிறாங்க. வேறு கட்சியில் மாறினவங்க, உங்களுக்கெல்லாம் சூடு சொரணை இருந்தால், உங்களுக்கெல்லாம் உணர்வுகள் நிலைகள் சரியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இது காங்கிரஸ்னால எனக்கு கிடைச்ச சொத்து, காங்கிரஸ்னால எனக்கு அந்த கிடைச்ச வருமானம், இந்த வருமானத்தை நான் காங்கிரஸ் பேரையை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருக்கணும். ஆனால் காங்கிரஸ்லேருந்து நீங்கள் சம்பாதிப்பீங்க, எம்பி ஆவீங்க, மினிஸ்டர் ஆவீங்க, வேறு கட்சியில் போய் உட்காந்துக்கிட்டு வேறு கட்சிக்கு ஜால்ரா போட்டுட்ருப்பீங்க. ஆனால் இதுலேருந்து வர வருமானத்தை மட்டும் விட்டுட்ருப்பேன், சம்பாதிச்சுட்டு அனுபவிச்சுட்ருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களை கேள்வி கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்க? ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனோட, ஒவ்வொரு காங்கிரஸ் இளைஞனோட, ஒவ்வொரு மாணவர் இயக்கத்தோட உழைப்பில் நீங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், இனிமேல் மாநில தலைவர், நிர்வாகிகள் யார் வந்தாலும் கேள்வி கேட்குற சுதந்திரம் இப்போ மாறிட்டுருக்கு. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மாநில நிர்வாகிகள் வந்துடலாம், வந்துட்டு போயிடலாம், ஆண்டு அனுபவிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இப்போ இருக்க செல்வ பிறந்தையை வச்சுக்கோங்க. அவர் எஸ்சின்ற ஒரு காரணத்துக்காக எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க. திரும்பவும் ஒருத்தரெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, எஸ்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைவராக வந்துட்டார், அதனால் சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளேயே நான் நுழைய மாட்டேன், அப்படியே நான் நுழையிற சூழ்நிலை வந்தால் கூட வெள்ளையடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்ற ஒரு செவிவெளி தகவல் வருது. எங்களுக்கு செவிவெளி தகவல் வருது அப்படின்னா எங்களுக்கு வர தகவல் 100% உண்மையான தகவலாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் உறுதிப்படுத்த சொல்கிறேன். ஏன்னா எல்லா பக்கத்துலேயும் எங்களுக்கு பழக்க வழக்கு. நாங்கள் இன்றைக்கி நேற்று காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இல்லை, அடிமட்ட தொண்டனா இளைஞர் காங்கிரஸ் எப்போ ராகுல் காந்தி ஆரம்பித்தாரோ அப்போ இருந்து அடிமட்ட தொண்டனா நாங்கள் இணைஞ்சோம். அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வேலை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அது ஒரு இயக்கம் இல்லை, அது ஒரு இயற்கை. காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படின்றது ஒரு இயற்கையான விஷயம். திரும்ப ஒரு விஷயம் நினைவுபடுத்திக்கிறோம் எல்லா அமைச்சர்களுக்கும், எல்லா முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் மனசில் வச்சுக்கோங்க. காங்கிரஸ்ன்றது உங்களோட கட்சி கிடையாது, உங்களோட ஜாதி கிடையாது, உங்களோட சொந்த பந்தம் கிடையாது. இது ஒரு இயற்கை. இந்த இயற்கைக்குள்ளே எல்லாமே இருப்பாங்க. புழு பூச்சி இருக்கும்,
தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும், வைடூரியம் இருக்கும், விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் மனசில் வச்சு அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களுக்காகவும் இயக்கங்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் உழைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது அப்படின்றத நாம் நினைவில் வச்சுக்கிடுவோம். திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கிடுவோம். நம்ம வந்து தனி மனிதன் கிடையாது, தனி இயக்கம் கிடையாது. காங்கிரஸ் அப்படின்றது ஒரு பேர் இயக்கம். நன்றி.